அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளில் கூட, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அருட்பணித்துறை சார்பாக, நற்செய்தி அருட்பணித்துறை ஊழியத்திலே டைரக்டராக எங்களை வழிநடத்தி வருகிற ரெவரண்ட் பர்னாபாஸ் அப்பாத்துரை அவர்கள் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வாய்ப்பு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் அடைக்கல பட்டண சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பட்டாலூர் சபை ஊழியர் அண்ணன் அவர்களுக்கும் சபையார் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னது? கிறிஸ்துவில் விசுவாசம். கிறிஸ்துவில் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நல்ல ஒரு தலைப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வரலன்னா இடம் காலியாக இருக்கிறது. சரி, அந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் பேர் வரல, அவங்கள எப்பயும் இடையில சந்திப்பீங்களா? அப்போ சந்திக்கும் போது அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த வாரம் நீங்கள் ஆலயத்துக்கு ஏன் வரல? சரி, நீங்கள் வரட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய பரலோக அக்கௌண்ட்டில் 2000 ரூபா போடப்படும் அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஆலயத்துக்கு போன எங்கள் அக்கௌண்ட்டில் 2 கோடி ரூபா போடப்படும் அப்படின்னு ஆலயத்துக்கு வராதவங்க கிட்ட சொல்லுங்கள். ஞாயிறு ஆராதனை ரொம்ப முக்கியமானது. ஓய்வு நாள், வாரத்துக்கு ஒரு முறை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நேரம். நம்ம வீட்டில் இருக்கும்போது செல்ஃபோனுக்கு எத்தனையோ முறை சார்ஜ் போடுவோம். அதே போல் நமக்கு ஆலயத்துக்கு வந்தால் தான் நம்முடைய சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு என்னது, ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி, ஒரு நல்ல ஒரு சார்ஜ் ஏற்றுன மாதிரி. அதுதான் அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்மளை வழி நடத்தும். தேவனுடைய வார்த்தை, ஆராதனை, பாடல் வேலை, இதில் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை அளிக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை வாசியுங்கள். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வளைந்திடுமே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்கு நன்றி. இந்த நாளில் கூட தகப்பனே, உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆலயத்துக்கு நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயம், சிந்தை, கண்கள் உம்முடைய வார்த்தை மட்டும் உற்று நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் சிறுக நீர் பெருக, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த வார தலைப்பு கிறிஸ்துவில் விசுவாசம். கிறிஸ்துவுக்குள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் எப்படி விசுவாசமாக இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக உங்களோடு கூட பேசுவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விசுவாசத்தை குறித்து நாம் அநேக பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று சற்று வித்தியாசமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசப் போகிறார். ஏனென்றால் தேவனுக்கு நாம் ஒவ்வொருவரும் விசுவாசியா இருக்கிறோமா அல்லது விச ஊசியா இருக்கிறோமா, அதை குறித்து நாம் பார்க்க போறோம். தேவனுக்கு விசுவாசியா இருக்கிறோமா இல்லைன்னா விச ஊசியா இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நன்றாக கவனிங்கள். வேதத்திலே விசுவாசியாக இருந்து விச ஊசியாக மாறினவர்கள் உண்டு, விச ஊசியாக இருந்து விசுவாசியாக மாறினவர்களும் உண்டு. அநேக சம்பவங்கள் நாம் சொல்லலாம். அதிலே நன்றாக கவனிங்கள். சவுல் இயேசுவை அவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின போது
சவுல் ஒரு விஷ ஊசியாக இருந்தான். சபைகளை அழித்து போட்டான், விசுவாசிகளை அடித்து நொறுக்கினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் விஷ ஊசியாக இருந்த சவுல் ஒரு நாள் பவுலாக விசுவாசியாக மாறினான். அல்லேலூயா. அதே போல பழைய ஏற்பாட்டிலே பார்த்தா தேவனுக்கு விசுவாசியாக இருந்த சிம்சோன் திடீரென்று என்ன மாறிட்டான்? விஷ ஊசியாக மாறிவிட்டான். விஷ ஊசி என்றால் என்ன? தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்னும் மீண்டும் மீண்டும் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அவர்கள் ஒரு விஷ ஊசியாக தான் இருப்பார்கள். இயேசுவின் தலையில் முள் கிரீடம் இருந்து எப்படி குத்தி கொண்டு இருந்ததோ அதே போல அந்த தலையில எத்தனை முள்கள் இருந்ததோ ஒவ்வொரு முள்களும் விசுவாசிகள். எந்த விசுவாசிகள் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மீண்டும் பழைய பாவத்திற்கு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவர்கள் விஷ ஊசியாக தேவனை குத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு அட்டவணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து நமக்கு விசுவாசிகளின் தகப்பன் யார்? ஆபிரகாம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் விசுவாசத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதர் அவர் வாழ்க்கை பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஒரு விசுவாசம் என்று நாம் அநேக நேரங்களில் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசமானது எங்கிருந்து ஊற்றெடுக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய சரீரத்திலே ரத்தம் ஊற்றெடுக்கிறது. அதுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்கிருந்து தான் என்ன பண்ணும்? ரத்தம் ஊற்றெடுக்கும். அது மட்டும் இல்ல, நம்முடைய சரீரத்திலே இன்சுலின் சுரக்க வேண்டும். அந்த இன்சுலின் சுரக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தான் சுகர் வியாதி வருகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இன்சுலின் சுரந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இன்சுலின் சுரந்து விட்டால் வியாதி வந்துவிடும். ரத்தம் சுரக்கிறது நின்று விட்டால் அது ஒரு வியாதி வந்துவிடும். இதே போல நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வேதாகமத்திலே விசுவாசம் எங்கிருந்து புறப்படுகிறது, விசுவாசம் எங்கிருந்து ஊற்றெடுக்கிறது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எடுத்தவர் வாசியுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சத்தமாக வாசியுங்கள். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. விசுவாசம் எங்கிருந்து வருது? தேவனுடைய வசனத்திலிருந்து. அப்போ வசனத்திலிருந்து விசுவாசம் வரணும் அப்படின்னா என்ன வேணும்? கேள்வி கேட்கணும். கேள்வி நமக்குள்ள எழும்ப வேண்டும். விசுவாசம் எந்த கடையிலையும் போய் நிறுத்து வாங்க முடியாது. 1/2 கிலோ 1 கிலோன்னு சொல்லி வாங்க முடியாது. சரிங்களா? ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து அந்த பாடத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு சில ஆவிக்குரிய மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் எப்படி விசுவாசத்தில் வளர்ந்தார்கள் என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் விசுவாசம் என்பது எங்கிருந்து ஊற்றெடுக்கிறது என்றால் இந்த வசனத்தில் இருந்துதான். இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நமக்கு வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை வாசித்து அதிலிருந்து கேள்விகள் கேட்க வேண்டும். யாரிடத்துல? கர்த்தரிடத்தில். அப்படி கர்த்தரிடத்தில் நாம் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் போது அப்பதான் நமக்கு என்ன வருது? விசுவாசம் வரும். பிரியமானவர்களே, மத்தேயுல ஒரு இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த வசனத்தை வச்சு நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டேன். நன்றாக கவனிங்கள். தேவனுடைய வசனத்தினாலதான் என்ன வருது? விசுவாசமே சுரக்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இல்லாமல் அதை தியானிக்கிறவர்களாக இருந்தால் மட்டுமே அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். பிரியமானவர்களே, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானமா இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. தியானம் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களுக்கு தான் விசுவாசம் அதிகமாக பெருகும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி விசுவாசம் பெறுகிறது? ஒரு வசனம் இருக்கும் என்றால் அதற்கு உண்டான சாரம்சம் நமக்கு வெளிப்பட்டு விட்டால் அப்பதான் விசுவாசம் நமக்கு வரும். நம்ம வசனத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ கால்நடைகள் பாருங்க, பசுமாடு, ஆடு இதெல்லாம் என்ன பண்ணுது? புல்லு மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணுது? திரும்ப அதை எடுத்து அசை போடுது. அதை அசை போட்டாதான் அது நல்லது. அசை போடலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். அது அப்பவும் அசை போடலைன்னா கசாப்பு கடைக்கு தான் கொண்டு போகணும். அப்போ அசை போட்டாதான் என்ன கிடைக்கும்? அந்த மாடு மூலமாக பால் கிடைக்கும். பால் சிறியோர் முதல் பெரியோர் வரை
பருகக்கூடிய ஒரு நல்ல உணவுப் பொருளாக இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வசனத்தை விழுங்குகிறவர்களாக இல்லாமல் அதை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வசனத்திலிருந்து நான் தேவனிடத்திலே கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தரிசிப்புனா என்ன? தேவனை நேருக்கு நேர் பார்க்கிறது. அப்போ வேதத்திலே நாம் வாசிக்கலாம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோசே தேவனுடைய முதுகதான் பார்த்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு வசனம் இருக்கிறது. அப்போ கடவுளை பார்த்தா பயங்கரமான ஒரு பிரகாசமான வெளிச்சம் இருக்கும். இப்போ சவுல் இயேசுவை பார்க்கும்போது அவனுடைய கண்கள் பறி போனது, கண்ணை தெரியாம போனது. ஏன்னா அவ்வளவு பிரகாசம் உள்ளவர் தான் கடவுள். அவரை அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாது. அந்த ஒளி வெளிச்சம் தான் அடிக்கும், உருவம் தெரியாது. அப்போ தேவனை எப்படி தரிசிக்க முடியும்? அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டேன், எப்படி ஆண்டவரே, வேதத்தில் இப்படியெல்லாம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், உங்களை நேருக்கு பார்க்கலான்னு எழுதப்பட்டிருக்கிறதே. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பரிசுத்தமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு? உங்களோட பேசுகிற உணர்வு எனக்கு தெரிகிறது, ஆனா நேருக்கு நேரம் உங்களை இன்னும் பார்க்க முடியல. எப்படி இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது, ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு 2 நாள் கழித்து தான் பதில் கொடுத்தார். எப்படி என்றால், நானும் என்னுடைய நண்பர்களும் ஒரு 5 பேர் டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் இன்னொரு நண்பரிடம், ஏய், நீ போட்டிருக்கிற அந்த மோதிரத்தை எனக்கு கொடு, நான் நாளைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து அந்த மோதிரத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் என்ன பண்ணான், அந்த மோதிரத்தை கலட்டினான். கொஞ்சம் அது டைட்டாக இருந்தது, அப்படியே இழுத்து கலட்டிட்டான். அது கீழே விழுந்து பக்கத்தில் சாக்கடை இருந்தது, சாக்கடை உள்ள விழுந்துட்டு. உடனே ஐயோ, சாக்கடையில் விழுந்துட்டு. சரி, ரைட்டு, போனா போகுது, டேய் நீ வேற என்ன வாங்கிக்க. அது ஒரு பித்தளை மோதிரம், 150 ரூபா கொடுத்து வாங்கின மோதிரம். 2 நாளைக்கு முன்னே தான் வாங்கியிருக்கான், நல்லா அழகா இருந்தது. உடனே இவன் கேட்டவன், அதை எடுக்கும்போது என்னாச்சு, சாக்கடையில் விழுந்துட்டு. அப்போ இந்த சம்பவத்தை நான் பார்க்கும்போது ஆண்டவர், இந்த சம்பவத்தை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். என்ன ஆண்டவரே, இந்த சம்பவத்தை எதற்கு நான் ஞாபகத்தில் வச்சோம்? நீ கேள்வி கேட்டலா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதற்கு நான் பதில் கொடுப்பேன் என்று. அப்போ சாக்கடையில் விழுந்த மோதிரத்துக்கும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்கிற வசனத்துக்கும் என்ன ஆண்டவரை சம்பந்தம் இருக்கிறது? நீ என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நீ கேள், நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உடனே அன்று இரவு அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஆண்டவரை சொல்லுங்க ஆண்டவரை, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ அதே இடத்துல ஒரு 10 கிராம் தங்க மோதிரம் போட்டிருக்க. உன்னுடைய நண்பன் கேட்கிறான், சரி சொல்லிட்டு நீ அதை கலட்டும் போது 10 கிராம் தங்க மோதிரத்தை கலட்டும் போது சாக்கடையில் விழுந்தா எடுப்பியா எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டா. அது என்ன ஆண்டவரே, இப்போ 1 கிராம் 9000 இவ்வளவு ரேட்டு விற்கிது, அது எப்படி எடுக்காம இருப்பேன்? நான் கையை விட்டு எப்படியாவது எடுத்துருப்பேன். அப்போ நல்ல கவனிங்கள், நம்ம எல்லோருமே ஒரு மோதிரத்தை, ஒரு 10 கிராம் தங்க மோதிரத்தை கலட்டும் போது அது சாக்கடையில் விழுந்துட்டு அப்படின்னா அது நம்முடைய கண்களை விட்டு மறைந்து விட்டது. ஆனால் அது விலையேற பெற்றதாக, அது பரிசுத்தம் உள்ளதாக இருந்ததால் நாம் அது கையை விட்டு என்ன பண்ணுதோம், எடுத்து கழுவும் போது அந்த மோதிரம் நம்மை தரிசிக்கிறது, நம்மை நேருக்கு நேர் பார்க்கிறது. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தரமற்றவர்களாக வாழ்ந்தால், பாவத்திலே வாழ்ந்தால், அந்த 150 ரூபா மோதிரம் போல அது விழுந்தா போனா போது இன்னொன்று வாங்கிக்கலாம்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். நம்மளே 50 ரூபா 100 ரூபா மோதிரம் சாக்கடையில் வந்து யாராவது எடுப்போமா? அதை எடுக்க மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். ஆனால் விலையேற பெற்றது, பரிசுத்தம் உள்ளது ஒரு மோதிரம் விழுந்துட்டுன்னா அதை எடுத்துருவோம். இதை தான் ஆண்டவர் உணர்த்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக வாழ்ந்தால், அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சாக்கடையில விழுந்தாலும் அவர் நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வேணும் அப்படின்னா ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கணும். எதை வச்சு நான் ஆண்டவரே எனக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் தரல, இதை தரல, நான் ஜெபமணி கேட்க அது தரல, இது தரலன்னு கேள்வி கேட்க கூடாது. வசனத்தை வாசித்து தியானித்து அதுல இருந்து கேள்வி கேட்கணும். அதுல இருந்து கேள்வி கேட்கப்பதான் விசுவாசத்திலே நாம் வளர முடியும், விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்னொரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நன்றாக கவனிங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 43 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திலே ஒரு குருடன், கண் தெரியாத ஒரு குருடன், அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகிறான். எப்படி கேட்கிறான், இது என்ன சத்தம்? அவனுக்கு கண்ணு தெரியாது. இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்கும்போது, நசரேயனாகிய இயேசு போகிறார் அப்படி என்று சொன்ன உடனே அவன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் எடுக்கிறார். எல்லாரும் அதட்டுறாங்க. மறுபடியும் மீண்டும் மிகவும் அதிக சத்தமாய் என்ன பண்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். அப்போ இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது நான் ஆண்டவரிடத்திலே சில கேள்விகள் கேட்டேன். எப்படி என்றால், இப்போ நிறைய இடத்துல பாருங்க, ஆண்டவருடைய அவர் கூட்டமா அவரை சுற்றிலே எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும்.
அப்போ அவருடைய வஸ்திரத்தை தொட்டாவது எனக்கு சுகம் கிடைக்கணும். ஒரு பெண் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்கிற சம்பவம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆண்டவரே என்று போதகரே எங்கள் சரீரத்திலே குஷ்டரோகம் இருக்கிறது, அதிலிருந்து சுகப்படுத்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஆசாரியருக்கு போய் காண்பீங்கள் என்று சொல்லும்போது போற வழியிலே 10 பேர் சுகப்பட்டாங்க. சரிங்களா? இன்னும் நிறைய பேர் யார் யார் எப்படி சுகம் பெறுகிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கண்கள் பார்வையிட வேண்டும் என்று ஒரு குருடன் கேட்கிறான். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த இடத்துல இந்த குருடனும் தாவீதின் குமாரனே, நிறைய இடத்துல பாருங்க போதகரே அப்படின்னு தான் நிறைய பேர் போதகரே, அந்த தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுகிறது இந்த கூடன் தான் கூப்பிடுகிறான். அப்போ ஏன் ஆண்டவரே இந்த கூட மட்டும் உங்களை தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டான், எதனால என்று? அதுவும் ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடும் போது இந்த உலகத்தையும் உங்களையும் என்னைய படைச்ச ஆண்டவர் என்ன பண்றாரு? நிக்கிறாரு. அதுல அந்த வசனத்துல பாருங்க, இயேசு நின்று. ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடும் போது கடவுள் நிற்கிறார். எதற்காக நிற்கிறார்? நான் இதையும் கேள்வி கேட்டேன். ஏன் ஆண்டவர் ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டதுக்கு நிக்கிறீங்களே, எதனால்? அவன் கூப்பிட்டோடனே நிக்கிறதுக்கு காரணம் என்ன? நாங்களும் பல நாள் உங்களை கூப்பிட்டு தான் இருக்கோம். சில நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது, சில ஆசீர்வாதமும் கிடைக்க மாட்டேங்குது. இது பிச்சைக்காரன் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்ட உடனே அவ்வளவு கூட்டத்துல நீங்க நின்னுட்டீங்களா, ஏன் நின்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம், அவன் இருதயத்தில் ஒரு சம்பவம் ஒளிந்திருந்தது, அதை நான் பார்த்து நின்றேன் என்றார். அவன் இருதயத்தில் அப்படி என்ன சம்பவம் ஒளிந்திருந்தது என்று கர்த்தரிடத்திலே நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சரிங்களா? இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சவுல் மரணம் அடைந்த பிறகு தாவீது ராஜாவாக வருகிறார். அப்படி ராஜாவாக வந்த உடனே அவன் தாவீது என்ன கேட்கிறார் அப்படின்னா, என்னுடைய சிநேகிதன் யோனாதான் சவுல் குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் யாராவது மீதி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தாவீதுக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஆமையா, சவுல் பேரன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு மேவிபோசேத், அவனால நடக்க முடியாது, அவன் முடவனாய் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவனை அழைத்து வாருங்கள் என்று சவுல் வந்து தாவீதை துரத்தி கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது எந்த அளவுக்கு பாடுபட்டாரும் தெரியும். ஆனா தாவீது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சவுல் குடும்பத்துல யாராவது மீதி இருக்காங்களா? ஆமாயா இருக்கிறாங்க, மேவிபோசேத்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கால் நடக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவனை அழைச்சிட்டு வாங்க. அவனை அழைச்சிட்டு வந்த உடனே 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 9:7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, நல்லா பாருங்க, ஒரு எதிரி குடும்பத்துல மீதியா இருந்த மேவிபோசேத், அவனால நடக்க முடியாது, ஊனமா இருக்கிற ஒருவனை தாவீது என்ன பண்றாரு? நீ கவலைப்படாத, உன் தாத்தா சவுல் அவருடைய இடத்தெல்லாம் உனக்கு தந்துருதேன், நீ தனியா உன் வீட்டுல இருக்கண்டா, என் வீட்டுல நீ இரு, நீ நித்தமும் அப்பம் புசிப்பாய், நீ என் கூடவே இருன்னு சொல்லி அந்த கால் முடவமா இருந்த நடக்க முடியாத இருந்த அவன் தாவீது அரவணைத்து, ஆதரவற்று கடந்த அந்த மேவிபோசேத்தை அரவணைத்து தத்தெடுத்தான். அப்போ இந்த சம்பவத்தை ஆண்டவர் வாசிக்க சொன்னார். அப்ப நான் வாசித்தேன். அப்போ அந்த லூக்கா அந்த 18ஆம் அதிகாரத்துல அந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான்? அவன் பிச்சைக்காரனால அநேக ஆலய வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்திருப்பான். அப்ப அந்த பிச்சைக்காரன் வந்து ஆலயத்துல பிரசங்கங்கள் பண்ணும்போது பிரசங்கத்தை கவனித்திருக்கிறான். அவன் பிரசங்கத்தை கவனிச்சதுனால தாவீது குடும்பத்துல தாவீது கேரக்டர், தாவீதுடைய எல்லா காரியத்தையும் அவன் அறிந்திருக்கிறான். அவன் வாசல்ல உட்காந்து பிச்சை மட்டும் எடுக்கல, பிரசங்கத்தை கவனிச்சிருக்கான். அவன் இருதயத்துல என்ன சம்பவம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு ஏன் அவ்வளவு சத்தமா கூப்பிடுகிறான் என்றா, அவன் இயேசு அவனுக்குள்ள என்ன சம்பவம், எப்படி இந்த சம்பவம் தான் இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். அவனுடைய இருதயத்துல எப்படி இருக்கிறதுனா, ஆண்டவரே தாவீதிற்கு எதிரியாக இருந்த சவுல் குடும்பத்துல இருந்த ஒரு முடவமா இருந்த தாவீது, அவனை அரவணைத்து ஆதரவு கொடுத்த அந்த வம்சத்தில் பிறந்த நீர் என்னை கடந்து நீர் எப்படி போகலாம், என்னை சுகமாக்காமல் எப்படி போகலாம் என்று அவன் இருதயத்திலே கேள்வி கேட்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். அந்த ஆவேசத்துடன் தான் அவன் தாவீதின் குமாரனே அப்படின்னு சத்தமிட்டு கூப்பிடும்போது, இயேசு இந்த உலகத்தையே படைச்ச ஆண்டவர், உங்களை என்னை படைச்ச ஆண்டவர் ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டதுக்கு நிற்கிறார். அவன் இருதயத்துல இந்த சம்பவம் ஒளிஞ்சிருக்குது. இதை இயேசு பார்க்கிறார். இதை இயேசு பார்த்து நின்று அவனை அழைத்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு பார்வை அடைய வேண்டும். நல்லா பாருங்க,
நம்மளாம் பிறந்தோடனே பிறக்கும்போது யாரை பார்த்துருப்போம்? நம்ம அம்மா அப்பாவை தான் பார்த்துருப்போம், சரிங்களா? ஆனால் இந்த பிச்சைக்காரன் பாருங்க, இவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். முறையாக அவன் கண்ணை முழிக்கும்போது கடவுளையே பார்க்குறான். அல்லேலூயா! இதுதான் உண்மையான தரிசிப்பு. ரொம்ப அழகான அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் பாருங்க, அவன் கண்ணு தெரிஞ்ச உடனே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், என் கூட பிறந்தவங்கள பார்க்க போகிறேன்னு போகல. இயேசுவுக்கு பின் சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வசனத்தில் கேள்வி கேட்டா அதிலிருந்து விடை கிடைக்கும். அது விடை கிடைக்கும் போது, நமக்கு பதில் கிடைக்கும் போது விசுவாசம் பெருகும். சரி, இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நன்றாக 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம். இதுல 1ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல 1ஆம் வசனம் வாசிங்க. தாவீது தன் வீட்டிலே வாசமா இருக்கிற போது தாவீது வீட்டில் படுத்திருக்கும் போது தீர்க்கதரிசியாக நாத்தான் கிட்ட என்ன சொல்றாரு? நான் அரண்மனையில் படுத்திருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய பெட்டி தரையில் இருக்குது, அதனால கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டணும் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அதுக்கு கீழே, சரிங்களா? அப்போ தேவன் அந்த நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீது கிட்ட என்ன பேசுறாருன்னா, நீ எனக்காக எவ்வளவோ காரியங்கள் செஞ்சிட்ட, உனக்கு இப்போ வயசாயிட்டு, அதனால உன் ஆலயத்தை நீ எனக்காக கட்டண்டா, உன்னுடைய புத்திரனை எடுத்து நான் பயன்படுத்துவேன், உன்னுடைய புத்திரன், உன்னுடைய மகன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான், அதே போல நான் சந்ததி சந்தியாக உன்னுடைய வம்சத்தை நான் நிலைநிறுத்துவேன் அப்படின்னு யார்கிட்ட? அந்த நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீது கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். இதை பேசி முடிச்ச உடனே தாவீது என்ன பண்றாரு? 15ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, நாத்தான் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஒன்றை வச்சு கட்டல, உன் மகனை வச்சு கட்ட போறாரு, அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே தாவீது என்ன பண்றாருன்னா 16, 17 வாசிங்க. அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, நல்லா கவனிங்க, தாவீது ராஜா உட்பிரவேசித்து, நாத்தான் இந்த காரியத்தை சொன்ன உடனே தாவீது அவர் ஒரு ரூமுக்குள்ள போய் ஜெபம் பண்ண போறாரு. வாசிங்க. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், தேவனே நீர் உம்முடைய அடியானின் வீட்டை, நல்லா கவனிக்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீர் என்னுடைய நல்லா பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க கோட் படிச்சுடுங்க. வெகு தூரமா காலத்து செய்தியையும் என்னை மகா மேன்மையான சந்ததியாக மனுஷனாக பார்த்தேன். அல்லேலூயா! இதை நல்லா கவனிங்க. அதாவது நாத்தான் தாவீது கிட்ட, நீ ஆலயத்தை கட்டனா, உன் மகன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், உன் சந்ததியை நான் நிலைநிறுத்த பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது ரூம்ல போய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்ண உடனே தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு சம்பவத்தை காமிச்சாரு. என்ன சம்பவம் தெரியுமா? நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம்ல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடுகிற, அதாவது இந்த காரியம் அதாவது இந்த 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் இயேசு பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பான நடந்த கதையை அந்த நேரத்தில் இயேசு பிறக்கல, இந்த பிச்சைக்காரனும் உலகத்துல பிறக்கல, ஆனா 1000 வருஷத்துக்கு முன்பாகவே தாவீதுக்கு இந்த சம்பவத்தை படம் போட்டு காட்டுறாரு. பாரு, நல்லா பாரு இந்த சம்பவத்தை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடும் போது நான் அந்த வழியா போறேன் பாரு. இந்த அளவுக்கு அதான் தாவீது அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, வெகு காலத்து தூரத்து செய்தியை எனக்கு காண்பித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் விளங்குதா? எல்லாத்துக்கும் நல்லா புரியுதா? விளங்குதா? இதான் கேள்வினாலே விசுவாசம் வரும், விசுவாசத்தினாலே கேள்வி வரும். நம்ம கர்த்தருடைய வசனத்தை வச்சு கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கும்போது கர்த்தர் பதில் ரொம்ப தெளிவாக கொடுப்பார். ஏப்பா, வேதத்தில் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கா, இப்படிலாம் விளக்கம் ஆண்டவர் தராரே அப்படின்னு சொல்லி நமக்கு அதிசயமா இருக்கும். அப்படி அதிசயப்படும் போது விசுவாசம் நமக்குள் வரும், விசுவாசத்தில் நாம் வளருவோம். சரி, இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் தியானம் என்பது தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சரி, இப்போ எதற்காக தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கணும் அப்படின்னா, சில பேர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? சரி, எத்தனை பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்காங்க, உங்க ஆண்டவர் கடவுள் அப்படின்னா அவரை ஏன் சிலுவையில் கொண்டாங்க அப்படின்னு கேட்பாங்களா சில பேர். நம்ம அந்த நேரம் பதில் சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு கூடாது. பிரியமானவர்களே, நன்றாக கவனிகள்.
அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம எதுக்கு தியானிக்கணும் அப்படின்னா, சில பேர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? அது ஒண்ணு. இன்னொன்னு, வேத புரட்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? வசனத்தை திருச்சி பேசுவாங்க. டிவியில், யூடியூப்ல எதை திறந்தாலும் தேவனுடைய வார்த்தை நிறைய வருது. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை நல்லா நேசித்து வாசித்து தியானிச்சாதான் சில வேத புரட்டர்கள் தவறான போதனை பண்ணாங்கன்னா அதுல நம்ம விழாம தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்போ என்கிட்ட ஒரு பிரைவேட் பாஸ்டர், சரிங்களா, அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் ஒரு பாஸ்டர் அடிக்கடி கேட்பாரு, உங்க சர்ச்சில் ஏன் மணி அடிக்கீங்க? 1ஆம் மணி 2வது மணி, அது என்ன 1ஆம் மணி 2ஆம் மணி? உங்களுடைய விக்கிரக கோயில்களில் தான் மணி அடிப்பாங்க, அங்கே அது சிலையை தட்டி எழுப்புறதுக்கு. உங்கள் மக்கள் என்ன அப்படியா? ஏன் மணி அடித்தாதான் ஆலயத்துக்கு வருவாங்களா? ஏன் மணி அடிக்கலாம் வரமாட்டாங்களா? நாங்களாம் மணி அடிக்கும் எங்கள் சபையில் அப்படி சொல்லி ஒரு பிரைவேட் சபை பாஸ்டர் என்கிட்ட அடிக்கடி கேட்பார். அப்போ என்ன ஆண்டவர், இவர் கேட்க கேள்விக்கு எனக்கு இதே போல நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்த பதில் நன்றாக கவனிங்கள். இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார். என்ன நம்ம மைண்ட்ல என்ன தோணுது? இயேசு விடுவிக்கிறார் அங்க இருக்கு, இயேசு அழைக்கிறார் இங்க இருக்கு, அப்படிதான் தோணுது. இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார் அப்படி சொன்னாலே நமக்கு என்ன தோணுது? இயேசு விடுவிக்கிறார் அங்க இருக்கு, இயேசு அழைக்கிறார் இங்க இருக்கு, அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அல்ல. நல்லா கவனிங்க, ஆலயத்துல மணி அடிக்கிறதுல அது கோயில் குட்டியார் பொருத்தனையோட அவர் அடிக்கிறாரு, அவருடைய பணி. ஆனா முதல் மணி அடிக்கிற சத்தம் கேட்கிற பாத்தீங்களா, அந்த சத்தம் தான் இயேசு அழைக்கிறார். என் மகளே, என் மகனே, நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை சந்திக்க நீ புறப்பட்டு வா என்று அந்த முதல் மணி அடிக்கிற சத்தம் தான் இயேசு அழைக்கிறார். அப்போ அந்த முதல் மணி சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து 2வது மணி அடிக்கிறதுக்குள்ள காலை ஆலயத்துக்குள்ள வச்சுட்டா இயேசு விடுவிக்கிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? முதல் மணி அடிச்சா இயேசு அழைக்கிறார் ஆலயத்துக்கு, நான் உன்னை சந்திக்க வந்திருக்கேன், நீ என்ன சந்திக்க வா என்று இயேசு அழைக்கிறார். 2வது மணி அடிக்கிறதுக்குள்ள உள்ள காலை வைக்கணும். அப்படி காலை வச்சுட்டா இயேசு விடுவிக்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை கொடுக்கிறார். இந்த காரியத்தை போய் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன். அவர் அப்பா இவ்வளோ பெரிய விளக்கமா, நான் இனிமே உங்கள் சர்ச்சில் மணி அடிக்கிறத பற்றி நான் கிண்டல் பண்ணவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன், சாரி பிரதர்னு கேட்டார். பிரியமானவர்களே, கேள்வினால தான் விசுவாசம் வரும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வி எப்படி கேட்கணும்? கர்த்தருடைய வசனத்தில் இருந்து தான் கேள்வி கேட்கணும். அதனால சில பேர் கேட்கிற கேள்விக்கு பதில் சாந்தத்தோடும் வணக்கத்தோட பதில் சொல்லணும். நல்லா கவனிக்க, ஒரு குருவானவர் வீடு கட்டுவதற்கு ஒரு குடும்பத்தில் வீடு முளை பிடிப்பாங்களா, வீடு கட்டுறதுக்கு அன்னைக்கு ஒரு குருவானவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே ஒரு 10-30 பேர் நிற்காங்க. அந்த சபையார் குடும்பத்தில் சில பேர் இந்து தேவனை அறியாதவங்களும் இருப்பாங்களா, அதில் ஒரு சில பேர் இருக்காங்க. அப்போ குருவானவர் வந்து நிற்கிறார். வந்து நிற்கும்போது ஒரு இந்து சகோதரர், தேவனை அறியாத ஒரு சகோதரர் அந்த குருவானவர்கிட்ட வந்து கேட்குறாரு, ஐயா நாங்களாம் வாஸ்து பார்த்து வீடு கட்டுவோம், நீங்கள் ஏன் ஐயா வாஸ்து பார்க்காம வீடு கட்டுவீங்க அப்படின்னு குருவானவர்கிட்ட யார் கேள்வி கேட்கா? ஒரு இந்து சகோதரர் கேட்காரு. அந்த சபையார் அங்கே அவர் அந்த சந்தனம் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவர் அங்கே வேலையாக இருக்கிறாரு. அப்போ அந்த குருவானர் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்களும் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுவோம் அப்படின்னாரு. என்ன அப்படி சொல்றீங்க? என் மச்சான் கிட்ட கேட்டதுக்கு நாங்களாம் வாஸ்து பார்க்க மாட்டோம், நாங்கள் அதில் செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம் சொன்னா நீங்க என்ன வாஸ்து பார்த்து வீடு கட்டுவோம் நீங்க சொல்றீங்க? உடனே எனக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, உங்க ஐயா அப்படி சொல்றாரு, நீ என்ன அப்படி சொல்றாருன்னு அது சபையாருக்கு ஒன்றும் வரல. உடனே அந்த ஐயா என்ன சொன்னா தெரியுமா? அந்த குருவானவர், நாங்கள் பைபிள் வசனத்தை வாஸ்து பார்த்து வீடு கட்டுவோம். அல்லேலூயா. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் எப்படி வருது பாருங்க. ஞானமா பதில் சொல்லணும். கேள்வினால விசுவாசம் வரும். அவருக்கு ஒண்ணுமே வரல. அதுக்கப்புறம் அவருக்கு அன்னைக்கு வீடு கட்டும்போது ஒரு அதிகாரத்தை வாசித்து ஆரம்பிக்கும் போது அந்த தேவனை அறியாதவர் சில காரியங்களை புரிந்து கொண்டார். ஓ, பைபிள்ல இப்படிலாம் வசனம் இருக்கா, வீடு கட்டணும்னா கடவுள் துணை வேணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க அப்படி சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார். பிரியமானவர்களே, இப்படிதான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரி, நான் வந்து இன்னொரு சம்பவத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் நன்றாக கவனிங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு உண்மை சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இதை எல்லாருமே நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். நன்றாக கவனிங்கள். லூக்கா 19 1ல இருந்து 10 வரை. அதுல 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகவி எனப்பட்ட ஒரு மனுஷன். போதும் நல்லா கவனிங்க. ஆயக்காரர்களுக்கு தலைவன். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஆயக்காரர்கள் என்றால் யாருன்னா வரி வசூல் பண்றாங்களா, அவங்களுக்கு பேர் தான் ஆயக்காரர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த சகைவி யாரு? ஆயக்காரர்களுக்கு தலைவன். அப்போ ஆயக்காரர்களுக்கு தலைவன் அப்படின்னா இந்த சகைவுக்கு கீழே இந்த வரி வசூல் பண்றவங்க ஒரு 50 பேரோ இல்ல 100 பேரோ அல்லது 20 பேரோ இருந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த ஆயக்காரர்கள் நிறைய பேர் வரி வசூல் பண்ணி இந்த சகைவு கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. இந்த சகைவு ரோம அரசாங்க கிட்ட கொண்டு கணக்கை ஒப்புவிக்கணும்.
அப்போ வேத அறிஞர் சொல்கிறார்கள் சகை வந்து ஒரு சப் கலெக்டராக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா சகை வந்து இந்த டோல்கேட், அதாவது இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேற ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்க வேற ஒரு மாநிலத்துக்கோ வேற மாவட்டத்துக்கு செல்லும் போது அங்க என்ன உண்டு, டோல்கேட் இல்ல வாகனம், அதுக்கு சம்பந்தப்பட்ட வரி செலுத்தணும். அந்த வரி தான் இவர் வாங்கினதா வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அந்த சகைக்கு கீழே நிறைய வரி வசூல் பண்ற ஆயக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ இந்த எனக்கு என்ன கேள்வி கேட்டோம்னா, நிறைய பேர் ஆண்டவரை எப்படிலாமோ தேடினாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நல்ல போதகரே எனக்கு இறங்கும் சொல்லி எப்படிலாமோ கேள்வி கேட்டாங்க. ஆனா இந்த சகை மட்டும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை வச்சு நான் கேள்வி கேட்கும்போது, ஆண்டவரே ஏன் சகை மட்டும் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப துடியா துடிச்சிருக்கானே, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி இருக்கானே, எதனால அப்படி உங்களை தேடுனா அப்படின்னு சொல்லி இதை குறித்து அதை தியானித்து சில வசனங்களை ஆதாரங்களை எடுத்து பார்க்கும்போது நன்றாக கவனியுங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 9:9. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் மனுஷனை கண்டு, எனக்கு பின்னே சென்று வா, அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆயத்துறை, ஆயக்காரர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்துறைன்னு என்ன, இந்த வரி வசூல் பண்றாங்களா ஆயக்காரர்கள், இவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு, சரிங்களா, அதுதான் ஆயத்துறை. இந்த வரி வசூல் பண்றவங்க அந்த ஆயத்துறையில அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்காங்க நிறைய பேர். அப்போ நீங்க நல்லா பாருங்க, மத்தேயு ஒரு ஆயக்காரர், அவர் வந்து ஒரு வரி வசூல் செய்தவர், சரிங்களா. அவர் வந்து யூதர்கள் மத்தியில் வரி வசூல் செய்து இந்த சகையு கிட்ட ஒப்படைக்கிறது தான் ஒரு வேலை. ஏன்னா மத்தேயு வரி வசூலிக்கிறவர், வரி வசூலிற்கு தலைவன் தான் சகையு. ஆனா இந்த சம்பவம் வேதத்துல எழுதப்படலை. நன்றாக கவனிங்கள். இதை குறித்து நான் ஆராய்ச்சி செய்து தேவனிடத்திலே கேள்வி கேட்கும்போது, ஆண்டவரே உங்க கூட இருந்த சீசனும் வரி வசூல் பண்றவனா இருந்திருக்கிறான், அப்ப இந்த சகையு வரி வசூல் பண்ற தலைவனா இருந்திருக்கிறான். அப்ப ஒருவேளை சகைக்கு கீழே இந்த மத்தேயு வரி வசூல் பண்றவர் இருந்திருப்பாரோ, அப்போ இந்த மத்தேயு வரி வசூல் பண்ணி சகை கிட்ட தான் கொடுத்திருப்பாரோ அப்படின்னு ஒரு சில சிந்தனையோடு அவரோடு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வாசித்து நான் கேள்வி கேட்டேன். ஆனா 12 ஆண்டுகளா எனக்கு அதுக்கு பதிலே கிடைக்கல. 12 ஆண்டுகள் கழித்து எனக்கு பதில் கிடைத்தது. அல்லேலூயா. எப்படி என்றால், நான் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்திலே குருஸ் திவாகரன் என்கிற ஒரு போதகர் இருக்கார், தெரியுமா? குருஸ் திவாகரன். அவர் செய்திக்கு அழைக்கப்பட்டு 3 நாள் கூட்டம். அப்போ அது இங்கே தான் சுரண்டையில் தான் நடந்தது. அப்போ நான் அந்த கூட்டத்திற்கு 1 நாள் கூட்டத்துக்கு 2 நாள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போது அவர் மூலமாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். 12 வருஷத்துக்கு முன்பாக நான் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்க்க வகை தேடினான். எதற்காக அவன் அப்படி பார்க்க துடித்தான் என்றால், இயேசுவை குறித்து அவன் அதற்கு முன்னமே அறிந்திருக்கிறான். எப்படி அவன் அறிந்திருந்தான் என்று அதை ஆராய்ச்சி செய்யும் போது இந்த மத்தேயு வரி வசூலிக்கிறதாக இருந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எப்படி என்று எனக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் அந்த குருஸ் திவாகரன் அந்த தேவ மனிதர் பிரசங்கத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கு பிரான்ஸ் நாட்டிலே ஒரு மியூசியம் இருக்கிறது. அங்குள்ள போதகர்கள் சொன்னாங்க, மத்தேயு வந்து சகைக்கு எழுதின ஒரு லெட்டர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வேத அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த லெட்டர் வந்து அங்கே இருக்கு, வாங்க பார்க்க கூட்டு போறேன்னு சொல்லி அங்குள்ள போதகர் கூட்டு போயிருக்கிறாரு. அந்த லெட்டர் மியூசியத்தில் என்னைக்கும் இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் ஒரு மியூசியத்தில் இருக்கிறது. அதாவது மத்தேயு வந்து சகைக்கு எழுதின லெட்டர். நன்றாக கவனிகள். மத்தேயு சகைக்கு கீழே தான் வரி வசூல் செய்கிற ஒரு ஆயக்காரராக இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இயேசு மத்தேயு எனக்கு பின் சென்று வானோடனே அவர் போயிட்டார். அது மத்தேயு உடனே எதிர்த்து போனது, அந்த பேதுரு படகு விட்டு போனது, அதெல்லாம் தேவனுடைய திட்டம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நியமிக்கப்பட்டது. அதனால அவங்க வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம போயிட்டாங்க. அப்போ மத்தேயுவும் அந்த ஆயத்துறையில் இருக்கும்போது இயேசு கூப்பிட்டோன்னே பின்னாடி போயிட்டார். அப்போ அந்த ஆயக்காரருக்கு தலைவன் சகைக்கு தகவல் சொல்லணும்ல, அந்த தகவல் இயேசு கூட போய் கொஞ்ச நாள் கழிச்சு சகைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? நான் ஆயத்துறையில் இருக்கும்போது இயேசுன்னு ஒருவர் வந்தார், அவர் தான் மேசியா, அவர் தான் கடவுள், அவர் என்னை கூப்பிட்டார், நான் அவர் அழைச்ச உடனே போயிட்டேன், இப்போ அவர் கூட தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன், அவர் தான் கடவுள், அவர் நிறைய அற்புதம் செய்தாரு, அவர் வந்து குருடங்களுக்கு பார்வை அளிக்கிறார், நடக்க முடியாதவர்களுக்கு நடக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் செய்த அற்புதத்தெல்லாம் மத்தேயு பார்த்திருக்காருல, அந்த அற்புதத்தெல்லாம் அந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. அதனால இயேசு தான் கடவுள், நீனும் இயேசுவை ஏற்றுக்கொள், அவர்தான் மேசியா என்று இந்த உலகத்திலே முதல் துண்டு பிரதி அதுதான் என்று நான் நினைக்கிறேன். முதல் துண்டு பிரதி
அந்த சகைக்கு மத்திய எழுதின லெட்டர் தான் முதல் துண்டுபதி. இயேசுதான் மேசியா, அவரை நம்பு, அவர்தான் கடவுள் என்று எழுதின லெட்டரை இந்த குரு திவாகரன், அது வேற மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது, அது அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. அந்த போதகர் போட்டோ எடுத்துட்டு வந்திருந்தாரு. அந்த ஃபோட்டோவை பார்க்கறதுக்கு எனக்கு கிருபை கிடைச்சது. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அதை பார்க்குறவங்க நான் காமிக்கிறேன் பாருங்கன்னாரு. அதனால் நானும் அந்த லெட்டரை பார்த்தேன். பிரியமானவர்களே, 12 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரத்தில் நான் கேள்வி கேட்ட கேள்விக்கு எனக்கு வேலை எப்போ கிடைச்சது? 12 வருஷம் கழிச்சு தான் இந்த லெட்டர் இந்த மாதிரி இருக்கு, இந்த விவரம் ஒரு போதகர் மூலமாக அது எனக்கு காதில் கேட்டு கண்களால் அந்த லெட்டரை பார்க்கவும் முடிந்தது. இவ்விதமாக ஆண்டவரிடத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுப்பார். வேத வசனத்தினால என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுப்பாரு. அதுதான் அந்த ரோமரில் என்ன எழுதியிருக்கு? கேள்வினாலே விசுவாசம் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால கேள்வி கேட்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வேணும் அப்படின்னா, விசுவாசம் ஊற்று எங்கிருந்து புறப்படுகிறது என்றால், தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதிலிருந்து கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும். பார்த்தீங்களா? அந்த பதில் வந்த உடனே நமக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். விசுவாசத்தில் பெருகணும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால விசுவாசத்தில் நம்ம வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சகையு பணத்தை ஒளிச்சு வச்சுட்டு கடவுளை தேடனா, கடவுளை கண்டுபிடிச்ச உடனே பணத்தை எல்லாம் வெளியே எடுத்துட்டான். அது நான் ஆசையில் பாதியை விற்று தரித்திருக்க கொடுக்குறேன், நான் யார்கிட்டலாம் அநியாயமாக வரி வாங்கணும், அதெல்லாம் நாளை தனியாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பணத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டு கடவுளை தேடுனா நம்ம நல்ல குணமாக ஒளிச்சுதான் இருக்கோம். பணத்தை வெளியே எடுத்தாச்சு, தரித்திற்கு உதவி செய்யவும், ஊழியத்துக்கு கொடுக்கவும், சபைக்கு கொடுக்கவும் நாம் பணத்தை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல குணமும் வெளியில வந்துடும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா. நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும். இதுதான் இன்றைய நாளில் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை நாம் வளர உதவி செய்வோம். ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்போம். வசனத்தை வாசித்து தியானித்து கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சரியான பதில் கொடுப்பார். அந்த பதில் கிடைக்கும் போது நாம் விசுவாசத்திலே வளருவோம். இப்போது கூட இந்த ஆராதனை முடிந்தவுடன் இந்த ஊழிய தேவைக்காக 1000 துண்டு பிரதி வாங்குவதற்கு 250 ரூபாய் தேவைப்படுகிறது. ஒரு பரிசுத்த வேதகம் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு 250 ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த ஊழியத்திற்காக உதவி செய்யுங்கள். உங்களுக்கு ரசீது வழங்கப்படும். கடந்த மார்ச் மாதத்தில் தென்காசி சேகரத்தில் வச்சு காசி மேஜர்புரத்தை சேர்ந்த இசக்கியம்மாள் ஒரு அம்மா, அதுக்கப்புறம் சுப்புலட்சுமின்னு ஒரு அக்கா, 2 பேர் ஆண்டவரை அவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வருஷமாவே அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் அவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் புல்லுக்காட்டு வலசையை சேர்ந்த ஒரு சகோதரியும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுது அந்த முஸ்லீம் சகோதரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருது. அவர் பைபிள் வாசிக்கிட்டு இருக்காரு. அவருக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு துண்டுபிரதி மூலமாக நற்செய்தி அறிவிக்க செல்ல வேண்டி இருக்கிறது. கடந்த மாதத்திலே நாங்கள் 150 பேர் விருதுநகர் மாவட்டத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க 150 பேர் 10 மேல புறப்பட்டு போனோம். 110 கிராமத்தை சந்தித்து சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதுல 2 கிராமத்துல தான் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் பாதுகாத்து வெளியெடுத்தார். மிச்சம் எல்லா கிராமத்துல நல்ல சுவிசேஷம் அறிவிக்க திறந்த வாசலாக இருந்தது. இவ்விதமாக இந்த நற்செய்தி அர்ப்பணித்துறையிலே நற்செய்தி பரப்பு குழுவிலே நாங்கள் 10 பேர் கொண்ட குழு ஒவ்வொரு மாதமும் 2 சேகர்களை தங்கி ஊழியம் செய்து வருகிறோம். இந்த ஊழியத்திற்கு துண்டு பிரதியும் பரிசுத்த வேதாகமும் தேவைப்படுகிறது. இதற்காக செவியுங்கள். இதற்காக ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவாரானால் கொடுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.